ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சேலம் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு பட்டமளிப்பு விழா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆளுநர் வந்து எல்லாருக்கும் பட்டத்தை வந்து கொடுத்துருக்காரு. முன்னாடி எல்லாம் வந்து கருப்பு கலர் தானே இருக்கும், இப்போ ஃபுல்லா ஒயிட்டா மாத்திட்டாங்க போல இருக்கு. அந்த மேல போடுற அங்கி எல்லாம் ஒயிட் கலர் போட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. கவர்னர் வந்து ஒயிட் கலர்ல வந்து போட்டிருந்தாரு. என்னன்னா, எப்பயுமே தமிழ்நாட்டுல ஒரு கல்லூரி விழாவா இருக்கட்டும் இல்லை அரசு விழாவா இருக்கட்டும், முன்னாடி வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, ரெண்டாவதா தான் தேசிய கீதம் போடுவாங்க. பட் இந்த விழாவில் முன்னாடி தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டிருக்கு, ரெண்டாவது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. கர்நாடகால இதேதான் நடந்துச்சு, இப்ப தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு. ஆமா, அதுவும் பெரியார் பல்கலைக்கழகத்திலே வந்து நடந்திருக்கு. மெட்டு சரியில்லைன்னு எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் சொல்லல, முறையா பாடி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஆனா வந்து ரெண்டாவதா பாடப்பட்டிருக்கு தமிழ் தாய் வாழ்த்து. இன்னொன்னு என்னன்னா, இந்த பெரியார் பல்கலைக்கழகத்துல ஒரு சர்க்குலர் வந்து வெளியாச்சு. சேலம் வந்து காவல்துறை வந்து என்ன சொல்றாங்கன்னா, கருப்புடை அணிஞ்சு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் பெரியார் பல்கலைக்கழகத்துல இருந்தே வெளியாச்சு. நேத்து நைட்டு பதில் சர்க்குலர் வந்து காவல்துறை சார்பாக வெளியிட்டு இருந்தாங்க. நாங்க அப்படி சொல்லவே இல்லை, நாங்க அந்த மாதிரி எந்த விதமான அறிவுறுத்தலும் நாங்க கொடுக்கவே இல்லை பெரியார் பல்கலைக்கழகத்துன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில் அறிக்கை கொடுத்த உடனே பெரியார் பல்கலைக்கழகம் அந்த சர்க்குலர் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்ப யார் அந்த பிளாக் ஷேப்? எதுக்கு காவல்துறை மேல நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஒரு ஆளுக்கு தேவைப்பட்டிருக்கு போல இருக்கு. ஒரு ஆடை நாட்டு மேல எழுதிடலாம்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க போல இருக்கு பெரியார் பல்கலைக்கழகத்துல இருந்து. அப்ப யார் சொன்ன சர்க்குலர் வெளியிட்டது யாரு? ஒருவேளை ஆளுநர் தரப்புல இருந்து ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்களோங்கிற சந்தேகம் வருது இல்லைங்க. ஆமா, இன்னொரு இந்த பட்டாளிப்பு விழாவுக்கு இன்னைக்கு பாமக எம்எல்ஏக்கள் அருள் சதாசிவம் 2 பேர் போயிருக்காங்க. டிகிரி வாங்கவா மனு கொடுக்க போயிருக்காங்க. எதுக்கு பட்டாளிப்பு விழா மனு கொடுக்க போனாங்கன்னே தெரியல. ஆனா எங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் புறக்கணிச்சு வெளியே வந்திருக்காங்க. ஓகே, இல்ல இங்க வந்து மனு கொடுக்கணும், சென்னைக்கு வந்து அவரே நம்ம மாவட்டத்துக்கு வராரு, அங்க பாத்துடலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஓகே, நம்மளும் எதிர்கட்சி தானே, மனு எல்லாம் ஏதாவது கொடுத்தாதான் நம்ம இருக்கிறது தெரியும் வந்துட்டாங்க போல. ஆமா, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து ஆளுநர் வராருன்னு கருப்பு கொடி போராட்டம் வந்து நடந்திருக்கு. மதிமுக, விசிக, திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட கட்சிகள் அமைப்புகள்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக கருப்பு கொடி காமிச்சு போராட்டம் பண்ணாங்க சேலத்துல. ஆனா அவர் வர டைம்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, காவல்துறை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, பொன்முடி வந்து அங்க போகல, அமைச்சர் பொன்முடி வந்து அந்த பட்டமளிப்பு விழாக்கு வந்து போகல. இங்க முதலமைச்சரோட ஒரு ஆலோசனை கூட்டத்துல எல்லாம் கலந்துக்கிட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா சமீபத்துல வந்து அவர் சில விஷயங்கள் அத்துமீறி பேசுறாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்கல்ல திமுகல இருந்து. அந்த வள்ளலார் விஷயம் கூட பெரிய பிரச்சனையாச்சு, அதனால புறக்கணிச்சிட்டாங்க போல, அங்க போவேணாம் அப்படின்ட்டு. வள்ளலாரை பத்தி குறிப்பிட்டு இருந்தீங்கல்ல, நேற்று ஒரு கூட்டத்துல பேசின திருமாவளவன் சனாதனத்தின் உச்சம் வள்ளலார் அப்படின்னு அரைவேக்காடு உளறி கொண்டிருக்கிறது, அரைவேக்காடு உளறி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருமையிலே திட்டிருக்காரு ஆளுநரை. அதெல்லாம் தாண்டி ஆன்மீக தளத்தில் வள்ளலார் ஒரு தந்தை பெரியாரை வந்து போன்றவர், சாதிய கோட்பாடுகளை முற்றிலுமாக மறுத்தவர், விக்கிரக வழிபாடு கூட வேணாம்னு வந்து சொன்னவர், சனாதனத்தை எதிர்த்தவர், அவரை கொண்டு போய் உச்சம்னு சொல்றது நியாயமானு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு? தொண்டை அடைக்குது, என்ன பண்றது? அரசியல்வாதி பத்தி பேசினாலே ஆன்மீகத்தை அரசியலையும் கலக்குறாங்கப்பா சில பேர், அதான் பிரச்சனை, கலக்குறாங்க. இப்ப இன்னொரு விஷயத்திலயும் இந்த ஆன்மீகமும் அரசியலும் கலந்துட்டு இருக்கு. அந்த சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் வெர்சஸ் அறநிலைத்துறை வந்து போயிட்டு இருக்கு பிரச்சனை. ஆமா, பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜூன் 24 இருந்து 27 வரைக்கும் ஆணி திருமஞ்சன விழா அப்படின்னு விழா நடத்துறாங்களா, அதனால கனகசபை மீது யாருமே ஏறி நின்று தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொது தீட்சர்கள் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அப்பவே கடும் எதிர்ப்பு. சில தீட்சர்கள் வந்து அறநிலைத்துறையிலே புகார் கொடுத்தாங்க, ஆனா எடுக்கவே விடல. இப்ப திங்கட்கிழமை போனப்பயும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. நேத்து ஈவினிங் வந்து என்ன நடந்திருக்குன்னா, காவல்துறை உதவியோட அங்க இருக்கிற கனகசபை மீது ஏறி அரசாங்க ஊழியர்கள், காவல்துறையினர், இந்து அறநிலையத்துறை எல்லாரும் போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி காங்கிரஸோடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம்என் ராதா என்ன பண்ணியிருக்காரு, கனகசபை மேலே அதை ஏறி உட்காந்து தீட்சிதத்துக்கு எதிராக முழக்கம் போட்டிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாஜகவுடைய கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் மருதுங்கிறவரு, செயலாளர், பிஜேபி நிர்வாகிகள் 50 பேரை கூப்பிட்டு வந்து அவரு எதிர்த்து கத்த, காங்கிரஸ் தரப்புல இருந்து கத்த, அப்புறம் அங்க காவல்துறை வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளரே ஒரு மாதிரி சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அமைச்சர் கனகசபை மேல ஏறி நின்று
தரிசனம் பண்ணட்டும் தான் பொதுமக்களும் ஆசைப்படுறாங்க, நினைக்கிறாங்க. அவங்க ஆசையா அவங்க தான் நினைக்கிறாங்க. ஆமா, நாங்க அங்க போய் ஃப்ரீயா தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறதான் அங்க அந்த பகுதி மக்களோட ஆசையும் கூட. அதுதான் வந்து அமைச்சர் சேகர் பாபு இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீதிமன்ற உத்தரவே இருக்கு கனக சபை மேல ஏறி தரிசனம் பண்ணலான்ட்டு. இவங்க அதை தடுக்க பாக்குறாங்க. ஆனா ஆட்சி வந்து அந்த சட்டத்தின்படி தான் நடக்குதுங்கிறத வந்து தீட்சிதர்களுக்கு நிரூபிப்போம். இவங்க தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ சிதம்பரம் கோயில் அவங்க சொந்த நிறுவனம்னு நினைச்சுக்கிட்டு அங்க இவங்க பண்றதுதான் நடக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி விடமாட்டோம் அப்படிங்கிறத கோமாவே சொல்லியிருக்காரு. அதான். தண்ணி குடிக்கிறீங்களா? அது என்னன்னு தெரியல, காலையில விக்கல் எடுத்துக்கிறதா நீ தான் பாத்துக்கிட்டு இருக்க. தண்ணி குடிச்சு தண்ணி பாட்டிலாம் கலையாத தவிர விக்கல் நிக்க மாட்டேங்குது. சரி, அப்படியே அடுத்த செய்திக்குள்ள போவோம். செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு மனு, அந்த வழக்கு வந்து நேற்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதங்களை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தேதி குறிப்பிடாம தீர்ப்பு தள்ளி வச்சிருக்காங்க. பட் எழுத்துப்பூர்வமான வாதங்களை நீதிமன்றம் கேட்டிருக்கு, ரெண்டு தரப்பு கிட்ட இருந்தோம். ஆமா, அதே மாதிரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல இன்னைக்கு வந்து காணொலி மூலமா ஆஜராயிருக்காரு செந்தில் பாலாஜி. இந்த மாதிரி இன்னையோட அவரோட நீதிமன்ற காவல் முடியுது இல்ல, அதனால காவல் நீட்டிப்பு கேட்டிருந்தாங்க. அது ஜூலை 12 வரையும் காவல் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அந்த அதிமுக வழக்கு, பொதுக்குழு வழக்கு இருக்குல்ல, ஓபிஎஸ் போட்டது, அதையும் தேதி குறிப்பிடாம தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க. பொதுக்குழு சொல்லுமா, பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாதான். ஆமா, ரெண்டுமே தீர்ப்பு வந்து விரோதமான வழக்கா இருக்குல்ல. ஆமா, தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க. தீர்ப்பு வரும்போது நம்ம பார்ப்போம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைஞ்சிருக்கு கண்ணகி நகர். மீள் குடியேற்ற பகுதினே அந்த பகுதியை சொல்லலாம். 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து நீண்ட நாட்களா சமூக நல கூட ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதனால தென் சென்னை தொகுதி எம்பி தமிழச்சி தங்கம்பாண்டியன் அவங்களோட தொகுதி நிதியிலிருந்து 1,29,00,000 பணம் போட்டு கட்டித்தரோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த வருடம் ஜனவரி 19ஆம் தேதி அடிக்கலாம் நாட்டினாங்க. இப்போ அந்த வேலை நடந்துட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்துல சமூக நல கூட கட்டுறோம்னு சொல்லிட்டு அடித்தளம் தெரிகிற அளவுக்கு தோண்டி போட்டுருக்காங்க. அங்க உள்ள வீடுகளை அந்த பில்டிங்கை ஒட்டியே அதோட அஸ்திவாரம் தெரிகிற அளவுக்கு தோண்டிருக்காங்க. அந்த மக்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா பில்டிங்லயுமே சில இடங்களில் கிராக் எல்லாம் வந்து விட்டுருக்கு. கேட்டுன்னு அரசாங்க அதிகாரிகள் மெத்தனமா தான் நடந்துக்கிட்டாங்க. இந்த விட பயப்பட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்க, நீங்க நைட் நேரம் மட்டும் பாதுகாப்பான இடத்துல போய் இருந்துவோம்னு சொன்னா அந்த மக்கள் பயப்படுவாங்களா இல்லையா? கண்டிப்பா பயம் இருக்கும். அந்த பில்டிங்ல 150க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு வேற இருக்காங்க. ஏற்கனவே வந்து கண்ணகி நகர் மக்கள் வந்து சென்னையில இருந்தாங்க. நாங்க தான் சென்னையே உருவாக்கணும், எங்களை வந்து அழகா இல்லை ஊருன்னு சொல்லி இந்த மாதிரி கொண்டு போய் போட்டாங்க ஓரமா அப்படின்னு அதுலயே வந்து கோவத்துல இருக்காங்க. சரி, அங்க கட்டி கொடுத்த வீடாவது ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இதுல உடனடியா கவனம் செலுத்தணும் அவங்க. இன்னொரு பக்கம் தாம்பரம் மாநகராட்சி இருக்குல்ல, அது அனகாபுத்தூர் அப்படின்னுங்கிற இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் வந்து கட்டிட்டு இருக்காங்க 49 கோடி செலவுல. இதை தெரிஞ்சுக்கிட்ட 4வது வார்டு கவுன்சிலர், தாம்பரம் மாநகராட்சியோட 4வது வார்டு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் சித்ரா, அவங்களோட கணவர் தமிழ்குமரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஒப்பந்த நிறுவனம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் மிரட்டுறது, பணம் கேட்கறது, இதை வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க வீடு இருக்க சாலை வழியாக தான் அங்கே அந்த லாரிகள்லாம் போகுமா, சாமான்லாம் ஏற்றிட்டு, அவங்களெலாம் நிறுத்தி மிரட்டுறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது வந்து போலீஸில் இப்போ கம்ப்ளைண்ட் ஆகி அவரை கைது பண்ணியிருக்காங்க. கவுன்சிலரோட கணவர்னு சொல்லிட்டு அடாவடி பண்ணியிருக்காரு அந்த தமிழ்குமரன். நமக்கு தெரிஞ்ச ஒரு கவுன்சிலர். இந்த மாதிரி பல கவுன்சிலர்கள் அவங்க மனைவி பேரை சொல்ல அராஜகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க மனைவிகள்னாலே தட்டி கேட்க முடியல. ஆமா, அதுவும் பெண்களுக்கு சீட்டு ஒதுக்குறாங்கிறதுனால இவங்க வந்து சீட்டை மட்டும் அவங்க பேர்ல வாங்கிட்டு ஃபுல் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல ரவுடிசமும் நடந்துட்டு இருக்கு. கவுன்சிலர்கள் இந்த ரவுடிசம்னு சொன்னோடனே ஞான திரவியம் இருக்காருல்ல, திமுக எம்பி ஒரு முன்ஜாமீன் கேட்டிருக்காரு கோர்ட்ல. 5 பிரிவுல போட்டுருக்காங்கல்ல, நிச்சயம் ஒரு பிரிவு அரெஸ்ட் பண்ணிட்டா கூட ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால கேட்டிருக்காரு, ஐயா நீ விட்டுருங்கய்யா அப்படின்ட்டு. ஓகே, கிடைக்குதாங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு உளவுத்துறைக்கு ஏடிஜிபியாக இருந்தவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அவர் காவல்துறை தலைமையாக ஏடிஜிபியாக மாற்றப்பட்டிருக்கிறார். இவர் சொல்லி பல சர்ச்சைகள் இருக்கு. மதுரையில் வந்து ஒரு காவல் கண்காணிப்பாளராக இருந்தப்ப போலி பாஸ்போர்ட் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சாரு. மத்திய அரசு விசாரிக்க உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அமலாக்கத்துறை விசாரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது காரணம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அவரே கேட்டாராம், நான் இது வேணாம், இந்த போஸ்டிங் நான் வேற ஏதாவது ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால, தொடர்ந்து முதல்வர்கிட்ட வலியுறுத்ததுனாலதான் இந்த மாதிரி போஸ்டிங் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அண்மையில் உதயச்சந்திரன் அவருமே எனக்கு இவ்வளவு ப்ரெஷர் வேணான்னு சொல்லிட்டு வேற துறைக்கு அவர் மாறினாரு. அதற்கு பிறகு வந்து இவர் வந்து மாறி இருக்காரு. இந்த மாதிரி மேல நெருக்கமா இருக்கவங்க எல்லாருமே விரும்புறது இல்லையா? அப்ப
ஓகே. ஆமா, இப்ப அதனால வந்து இந்த உளவுத்துறை ஏடிஜிபியாக செந்தில்வேலன் வந்திருக்காரு. இவர் வந்து உளவுத்துறை ஐஜியாக வந்து இருந்தவர். அவரை வந்து இப்ப ஏடிஜிபியா போட்டிருக்காங்க. ஆமா, இன்னொரு பக்கம் பாத்தீங்களா, ஒரு கமிஷனர் வீட்டுல நாயை காணோம் அப்படின்ட்டு பல பேர் போய் தேடி இருக்காங்க. அது எங்கன்னா ஊப்பியில் நடந்திருக்கு. மீரட்டுடைய கமிஷனர் செல்வகுமாரி அவங்க வீட்டுல நாய் வந்து காணாம போயிருச்சான். அதனால 500 வீடியோல சோதனை பண்ணிருக்காங்களாம் அந்த ஏரியா சுற்று வட்டாரத்துல. அதற்கு பிறகு வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு காவல்துறையும் இறக்கி விட்டுருவாங்க, 30 காவல்துறைக்கு மேல. அப்புறம் நாயை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது பயங்கர செய்தி ஆயிடுச்சாங்க. உடனே அவங்க அப்பெல்லாம் நான் தேடவே சொல்லலை, காவல்துறைக்கு உத்தரவு போடலை, அதிகாரிக்கு உத்தரவு போடலை, என்னோட நாயை பார்த்தவங்க அவங்களே எடுத்து வந்து வீட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் நடந்ததுன்னு சொல்றாங்க. யூபியில கிரைம் ரேட் இப்படிதான் அதிகமாயிட்டு இருக்கு போல நாயை தேடுறதுக்கு. இதே மாதிரி ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ வீட்டுல பலாப்படத்தை காணோம்னு சொல்லி யூபியில போய் தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கு தனிப்படையெல்லாம் அமைச்சிருப்பாங்க. அதேதான். பட் அந்த படம் பாக்குறப்ப இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு வந்து தோணுச்சு. பட் இந்த செய்தியை கேட்கறப்ப நடந்தாலும் நடக்குமா ஊபி இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. நடக்கும் யூபியில. யூபி பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் அங்க நடந்திருக்குது. 50 கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து பாடத்திட்டத்துல ஒரு பகுதி வச்சிருக்காங்க. அந்த பாடத்திட்டத்துல வந்து நேருவை வெளியே எடுத்துட்டு சாவர்கரை வந்து உள்ள வச்சிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு, ஆதரவும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கல்வித்துறையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரு வந்து பெருசா என்ன தியாகம் பண்ணியிருக்காரு நாட்டுக்காக, அவர் ஒன்றும் பண்ணதில்லை, சாவர்கர் ஒரு கிரேட் ஹீரோ, நேஷனோட கிரேட் ஹீரோ, அவரை தான் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி இருக்காரு, எடுத்துட்டு கோட்சேவை வச்சிருவீங்களா அப்படின்னு வேற எதிர்கட்சிகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அவங்க. ஆமா சொல்லுவாங்க. அதுதான் சொல்லி மத்திய அமைச்சரே சொன்னாரு, கோட்சே பண்ண தியாகம் தெரியுமான்னு பேசுறாரு. இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்க ஒரு மத்திய அமைச்சரே அப்படி பேசுறாரு. ஓகே, நேரு இந்த தியாகம் பண்ணதில்லை, நாட்டுக்கு எதுவுமே பண்ணதில்லை அவரு, அதனால நாங்க வைக்கலன்றாங்க. ராகுல் காந்திலேருந்து நேரு வரைக்கும் யாரையும் பிடிக்க மாட்டேங்குது. ராகுல் காந்தியோடைய பதவி வந்து பிடிச்சாங்க, நேரு பாடாப்ஸ்ல இருந்து தூக்குறாங்க. அதான் நடந்துங்க. நீங்க தக்காளி விலை தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு. நாட்டுல சராசரியா, ஒட்டுமொத்த இந்தியாலையும் சராசரியா 1 கிலோ தக்காளி 46 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். ஆனா ஒரு சில இடங்கள்ல 130 ரூபாய் தாண்டி போயிருக்கு. சில இடங்கள்ல தான் 46ங்கிறாங்க. அது எந்த இடம்னே தெரியல. நம்ம தமிழ்நாட்டுல இல்லைன்னு எங்க இருந்துச்சு சொன்னீங்கன்னா 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளவு விலை உயர்வு. இதுல என்ன மத்திய அரசு வந்து தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல, நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு, அதனால அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுல சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இது எல்லாமே தற்காலிகமானதுதான் நம்புங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாத்துலயுமே 100 ரூபாயை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு. பக்கத்துல பெங்களூர்ல எல்லாம் 140 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கான். சென்னையிலயும் வந்து 120 ரூபா. கோயம்புத்தூர்லயும் விலை அதிகமா இருக்கு. டெல்லியில எல்லாம் 80 ரூபாய் தாண்டி போய்கிட்டு இருக்கான். மும்பையிலயும் கிட்டத்தட்ட 100 ரூபா அப்படிங்கிறாங்க போயிட்டு இருக்கு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இப்படிதான் வெங்காய விலை ஏறினப்ப நான் வெங்காயம் எல்லாம் சாப்பிடுறது இல்லப்பான்னாங்க. இப்ப தக்காளி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் விலையை குறைச்சு விடுங்க. மத்திய அரசு மோடி எல்லாம் கவனம் செலுத்தினது இல்ல. ஏன்னா தக்காளிங்கிறது அத்தியாவசியமானது. அது காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் தக்காளி இல்லாட்ட இந்த சமையலும் வந்து செய்ய முடியாது. இல்ல, அவர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க மணிப்பூர்லயே கவனம் செலுத்தல, தக்காளி எல்லாம் அட்லீஸ்ட் வீரையா செலுத்தலான்ட்டு தான் கேக்குறேன். ஓகே, ஆனா இங்க வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் பெரிய கருப்பன் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கூட்டுறவுத்துறை கீழே இயங்குற அந்த பசுமை பண்ணைகள்ல வந்து 60 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாங்க எடுப்போம். இப்ப 68 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சீக்கிரம் எடுங்க சார். யாராவது பதுக்குனீங்க தக்காளினா அவ்வளவுதான், கடுமையான நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தக்காளி விலை மட்டும் அதிகமா இல்ல, எல்லா காய்கறியுமே அதிகமாயிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. அந்த எல்நினோ எஃபெக்ட் இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். மொத்தம் கோயம்பேட்டில் வந்து ஒவ்வொரு நாளுமே 7000 டன் காய்கறிகள் வந்து இறங்குமா. இப்போது 4000 டன்னாக வந்து குறைஞ்சிருக்கான். அதனால தக்காளி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபா, ஊட்டி கேரட் வந்து 70 ரூபா, பீன்ஸ் வந்து 1 கிலோ 120 ரூபா, பீட்ரூட் வந்து 60 ரூபா, முள்ளங்கி 45 ரூபா, வெண்டைக்காய் 50 ரூபா, கத்திரிக்காய் 50 ரூபா, பாகற்காய் 50 ரூபா, சுரக்காய் 40 ரூபா, பட்டாணி 180 ரூபா, இஞ்சி 200 ரூபா, பூண்டு 160 ரூபா, அவரைக்காய் 70 ரூபா, பச்சை மிளகாய் 80 ரூபா. எல்லா விலையுமே இப்படிதான்பா இருக்கு. ஆமா, ஏறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இங்க வறட்சியா, அண்டை மாநிலங்கள்ல வந்து மழை இருக்கிறதுனால வந்து வர முடியல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சீக்கிரம் எல்லாம் சரியாகணும். ஆனா எல்நினோ வேற இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இல்ல, ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா விலையுமே அதிகமா இருந்துச்சுன்னா எதை வாங்கி சாப்பிடுறது? தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். தண்ணியும் காசு கொடுத்து தான் வாங்குறோம். பொது சிவில் சட்டத்தை பிஜேபி மீண்டும் வந்து கையில் அடிக்கிறது. நேற்று பேசுறப்ப கூட்டத்தில் பிரதமர் மோடி இதை வச்சுதான் வலியுறுத்தி வந்து பேசியிருக்காரு. நாட்டுல 2 விதமான சட்டம் இருந்தா அது ஏற்புடையதா இருக்காது. ஒரு சிலரை மகிழ்விக்கணுங்கிறதுக்காகவே அரசியல்ல சில பேர் வந்து ஆதாயம் திட்டத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க.
ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பொது சிவில் சட்டம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. இஸ்லாமிய மக்கள்களை தவறா சில பேர் தூண்டி விடுறாங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. திமுகல இருந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி இந்துக்களுக்கு முதல்ல பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2024 முன்னாடி இந்த பொது சிவில் சட்டம்ங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி அமெரிக்கா போனார்ல, அங்க போயிட்டு 31 பிரிடேட்டர் ட்ரோன்ஸுக்கு வந்து ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காரு. 25,000 கோடிக்கு வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ட்ரோனும் 880 கோடி ரூபா. இதுல வந்து எல்லா நாடுகளும் இதை 4 மடங்கு குறைவான விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதை போய் 880 கோடி ரூபாய் கொடுத்து வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து கடுமையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவும் பழமையான தொழில்நுட்பம் வேற. அதை வந்து இவ்வளவு தூரம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, அதோட அந்த கோட்ஸ் எல்லாம் கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்டேட் கூட அதை பண்ணிக்க முடியாது. ஒரு குப்பையை தான் இவ்வளவு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. திரும்பியும் இந்த ரஃபேல் விவகாரத்துல நடந்த மாதிரி தான் இதுலயும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காங்கிரஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பிஜேபில இருந்து ராஜதந்திரம் இருக்கு அதுல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க இருக்குமா, அதுல சிப் இல்லைன்னா தானே பிரச்சனை. நோட்ல தான் சிப் இருக்குன்னாங்க, அதுல இல்லைன்னா பிரச்சனை. ஆனா இருக்கும் அதெல்லாம். மணிப்பூருடைய ஆளுநரை சந்திச்சிருக்காரு அமித்ஷா. அனுசியா உய்கே அவங்கள வந்து சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் பிரேன் சிங்கை சந்திச்சிருந்தாரு. இப்ப இவங்களை சந்திச்சிருக்காரு. சந்திப்புகள்லாம் நடக்கிறதே தவிர எந்த முன்னேற்றமுமே இல்லை. அந்த கலவரம் அடங்கின மாதிரியே தெரியல, அப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. ஆமா, இந்த சமயத்துல வந்து ராணுவம் வந்து அந்த பெண் போராட்டக்காரர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. ஏன்னா சமீபத்துல அந்த இதாம் கிராமத்துல 12 தீவிரவாதிகளை கேப்சர் பண்ணாங்க ராணுவத்தினர். ஆனா 1500 பெண்கள் வந்து ஒன்னா சேர்ந்து அந்த தீவிரவாதிகளை மீட்டாங்க. ராணுவம் வேற வழி இல்லாம துப்பாக்கி சூடு நடத்தினா அது இன்னும் பெரிய அசம்பாவிதமா போய் முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தாங்க. ஆயுதங்கள் எல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்து வெளியே வந்தாங்க. இப்ப ராணுவ சார்பாக என்னுடைய நடவடிக்கைகளுக்கு நிச்சயமா நீங்க ஒத்துழைக்கணும், அதுக்கு நீங்க தடை விதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் தான் வச்சிருக்காங்க. பாத்துக்கோ, இந்திய ராணுவம் வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க போராடுற பெண்கள் கிட்ட. அப்படி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இங்க அவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. 56 இன்ச் வந்து அப்படி கட்டுக்கோப்போட வந்து நடந்துக்கிறாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாளைக்கு வந்து ராகுல் காந்தி அங்க போறாரு. நிவாரண முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்க மக்களை சந்திச்சு பேச போறாரு. 2 நாள் தங்க போறாரு மணிப்பூர்ல. ஓகே, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பியே போறாரு, பிரதமர் போக மாட்டேங்கிறாரு, பேசவே மாட்டேங்கிறாருப்பா. 55 நாட்கள் கழிச்சுதானே வாயை திறந்திருக்காரு அவரு. ஆமா, அதுவுமே வந்து அமித்ஷாட்ட விளக்கம் தான் கேட்டிருக்காரு. ஆனா மத்திய பிரதேசத்துக்கு கூட அது எலெக்ஷன் வருது இல்லப்பா, எலெக்ஷன் நடத்துக்கு முன்னாடி போவாங்க, ரோட் ஷோ நடத்துவாங்க. ஆமா, அடுத்து மணிப்பூர்ல ரோட் ஷோ நடத்தலாம்ல. அடுத்து சத்தீஸ்கர் போறாரு, தெலுங்கானா போறாரு, மிசோரம் போறாரு, ராஜஸ்தான் போயிட்டு வந்துட்டாரு. இங்கெல்லாம் தேர்தல் நடக்க போகுது, அங்கெல்லாம் போவாரு. மணிப்பூர் போக மாட்டாருன்னு இவர் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பிரைம் மினிஸ்டரா இல்ல தேர்தல் நடக்கிற இடத்துக்கு மட்டும் பிரைம் மினிஸ்டரா? ஆமா, அப்படிங்கிற கேள்விதான் பதில் சொல்லணும். மத்திய பிரதேஷ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருக்கு. மொத்தம் மத்திய பிரதேசத்துல 230 தொகுதி இருக்கு. இப்ப காங்கிரஸ் தான் லீடிங்ல இருக்கான். 108ல இருந்து 120 வரைக்கும் வாய்ப்பு இருக்கான் காங்கிரஸ். இவங்க வந்து ஒரு 106ல இருந்து 118 வரைக்கும் வாய்ப்பு இருக்கான் பிஜேபிக்கு. அதெல்லாம் வந்தா ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருவாங்களே. நெக் டு நெக் ஃபைட்டால இருக்கு. ஆமா, இருக்குது. இப்படிதான் கர்நாடகாவும் ஸ்டார்டிங்ல இருந்தது, அப்புறம் கொஞ்சம் அடிச்சு காங்கிரஸ் முன்னாடி வந்தாங்க. அந்த மாதிரி அங்க நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். கேஸ் மத்திய பிரதேசல ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாற்றம் நடக்குங்கிறாங்க அரசியல் தெரிஞ்சவங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து புள்ளிவரங்களோட வந்து சொல்றாங்க அவங்க. ஓகே, சொல்றாங்க. எலெக்ஷன் எப்போ வருது? அது தேர்தல் ஆணையம் வந்து ஜோரா நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜூலை 21ல இருந்து இந்த வாக்காளர் சரிபார்ப்பு ஒவ்வொரு வீடும் அந்த பண்ண போறாங்களாம் ஜூலை 21ல இருந்து. ஓகே, ரொம்ப முன்னாடி பண்றாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி தமிழ்நாடு இந்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஜூலை 4ஆம் தேதியில இருந்து அந்த இவிஎம் மிஷின்ஸ் இருக்குல்ல, வாக்கு இயந்திரங்கள், அதெல்லாம் டெஸ்டிங் பண்ண போறாங்களாம். எல்லா கட்சி பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி டெஸ்ட் பண்ணி காட்ட போறாங்களாம். இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல்ல தான் எலெக்ஷன் நடக்க போகுது, கரெக்டா? ஆமா, மார்ச் எண்டு இல்ல ஏப்ரல்ல தான் நடக்கும். ஏன்னா மேல தான் 21 தான் பதவி ஏத்துப்பாங்க. அப்படி பார்த்தா ஏப்ரல் நடத்தாதான் முறையா இருக்கும். எவ்வளவு மாசம் முன்னாடி பண்றாங்க பாரு. ஜூலை ஸ்டார்டிங்லயே பண்றாங்களா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 9 மாசம் முன்னாடி பண்றாங்களே. இதை முன்கூட்டி எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு, அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க போல பிஜேபில இருந்து. ஏன்னா அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்கு, கொஞ்சம் முன்னாடியே வச்சிருவோம், இன்னொரு அடி விழுகிறதுக்குள்ள நினைக்கிறாங்க போல.
ஓகே. ஆனா மம்தா பத்தியா பிளைட்ல இருந்து அவசரமா தரையிறாங்க ஹெலிகாப்டர்ல இருந்து எங்கன்னா அங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்குது. அதுக்காக அங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு திரும்ப கொல்கட்டா வரும்போது காலநிலை, அதாவது அந்த மோசமான வானிலை இருந்திருக்கு, டக்குன்னு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா இறக்கியிருக்காங்க. அந்த இடத்துல தான் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தசை நார் பிடிப்பு வந்து ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க. மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க கொல்கட்டாக்கு வந்து. மருத்துவமனையில ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இல்ல நான் வீட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீல் சேர்ல அவங்கள வச்சு அந்த தள்ளிட்டு போற காட்சிகள்லாம் வந்துச்சு. நிறைய மாநில தலைவர்கள்லாம் வந்து அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலினும் தெரிவிச்சிருக்காரு. ஆமா, சொல்லியிருக்காரு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து தொடங்க போது அக்டோபர் 5ஆம் தேதி வந்து தொடங்குது. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல இருக்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் கேம் நடக்குது. ஐபிஎல் அங்கதான் முடிஞ்சிச்சு, அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, ஃபைனலா நரேந்திர மோடி தான். ஃபைனலும் அங்கதான் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் அதுவும் அங்கதான் நடக்குது. அதுதான் வந்து எதிர்கட்சிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நரேந்திர மோடிங்கிற பேரை வந்து இந்த உலகக்கோப்பை மூலம் உலகம் முழுக்க சொல்லணுங்கிறதுக்காக அந்த ஸ்டேடியம்ல எல்லா மேட்சையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அதுவும் பஞ்சாப் விளையாட்டுத்துறை அமைச்சர் குர்மீத் சிங் என்ன சொல்றாருன்னா, மொஹாலில ஒரு நல்ல ஸ்டேடியம் இருக்கு பஞ்சாப்ல, இங்க வந்து ஆம் ஆத்மி அரசு இருக்கிறதுனாலே பிஜேபி வாண்டடா அந்த இடத்த வந்து தவிர்த்திருக்காங்க, நாங்க பிசிசிஐ கிட்ட இதை பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் யார் இருக்காரு, எங்க தலைவர் ஜெயிச்சா தானே இருக்காரு. ஆமா, ஜெயிச்சாதான் இருக்காரு. அவரும் இதான் சொல்லுவாரு, நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான்ட்டு. அதே மாதிரி திருவனந்தபுரத்துல ஒரு ஸ்டேடியம் இருக்கு, அதையும் தவிர்த்திருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து சசி தரூர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல தவிர்த்திருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டுல ஒரு மேட்ச் நடக்குது, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச். அவ்வளவுதான், சென்னை ரசிகர்கள் கொந்தளிச்சிருவாங்க. கிரிக்கெட்டுக்கு பேர் போனவங்க இங்க இருக்கவங்க எல்லாரும். ஆமா, ஆனா ஒரு மேட்ச் தான், சரி உங்களுக்கு ஒரு மேட்ச் அப்படின்னு வச்சிருக்காங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல முக்கியமான மேட்ச் எல்லாம் நடக்கும். இதுல வந்து உப்புக்கு ஜப்பானி மேட்ச் எல்லாம் மட்டும் வேற மத்தனங்களா நடக்கும். அதால ஆமா, அப்படித்தான் பண்ணிருக்காங்க. அண்ணே தக்காளி சட்னி இருக்கா? என்னடா கேட்ட? ஹோட்டல் சப்ளையர்ஸ் பொங்குறாங்க. மன்னர்கள் மோடி வந்தால் என்ன டாடி வந்தாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலினையும் உதயநிதியும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. எடப்பாடி கொந்தளிக்கிறாரு. விமானத்தில் சென்றவர்கள் கூட வந்தே பாரத் ரயிலில் செல்ல விரும்புகிறார்கள் தமிழிசை சவுந்தரராஜன். ஜிஏ சொல்றீங்களா? ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மோசடி 15 கோடி வாங்கிய நடிகர் RK சுரேஷ். குரு பூஜையில வருங்கால முதல்வர் அண்ணாமலை வாழ்கன்னு ஏன் சொன்னேன்னு இப்ப புரியுதுப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நாட்டுல பல கட்சிகள் இருக்கலாம், நம்ம எல்லாரும் சோத்து கட்சி தான். சோறு தான் முக்கியம், கடைசியில சோறு தான் வந்து முக்கியம். தக்காளி விலை ஏறி போயிருக்கு. வீட்டுல தக்காளி சட்னி சாப்பிட்டு தக்காளியை பார்த்தே பல நாட்கள் ஆகுது பல பேர் வீட்டுல. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் கூட்டு முயற்சியில உடனே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். ஆமா, சீக்கிரம் தக்காளி விலையை வந்து குறைச்சு விடுங்க. ஆமா, 20 ரூபா 30 ரூபா இருந்தா நல்லா இருக்கும். எல்லா வேலையும் அதிகமா இல்லை, தக்காளி விலை அதிகமாட்டாமனு பரவாயில்ல, வெங்காயம் எல்லா வேலையும் அதிகமா வச்சுன்னா தினக்கூலிகள்லாம் செஞ்சு அவங்கலாம் பசியாறது எப்படின்னு நினைக்கிறப்ப கஷ்டமா தானே இருக்கு. விலையை கேட்டாலே தாறுமாறு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அது கூட டைலாக் வேற இருக்கு, தாறுமாறு தக்காளி சோறு. அதான் வருதா? இது வசி சொன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா, நல்லா இருக்கும். சரி, வசிட்டு கேட்போம், நம்ம சொல்ல சொல்லி கேட்போம். ஆமாம், தாறுமாறு தக்காளி சோறு என்ற சிபி சொன்ன விருதையே மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுத்துடலாம் நண்பர்களே. நன்றி. வசி சொல்லிட்டாங்கப்பா, அவங்களோட இதுல வாசையில அந்த விருதை கொடுத்துடலாம். விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.